9 வயதில் நான் கண்ட கனவு என் வாழ்நாள் முழுவதிலும் என் மனதில் பதிந்திருந்தது. எனது வீட்டிற்கு மிக அருகில் இருந்த ஒரு வெளியில் பல சிறுவர்கள் விளையாடி கொண்டும் மகிழ்ந்து சிரித்து கொண்டும் பல பேர் கடவுளை பழித்துரைத்து கொண்டும் இருந்ததை நான் கண்டு அவர்கள் அருகில் சென்று அவர்களை அடித்தேன், கண்டித்தேன். அப்போது மிக நேர்த்தியான உடையணிந்த ஒருவர் தோன்றினார். அவரது முகம் மிகவும் ஒளிர்ந்தது. என்னால் அவரை பார்க்க இயலவில்லை. அவர் என்னை பார்த்து இந்த மாணவர்களின் தலைவனாக இருக்கச் சொன்னார். இவர்களை அடிப்பதனால் அல்ல, மாறாக அன்பினால் வெற்றி கொள்ள வேண்டும் என்று எனக்கு சொன்னார். பாவத்தின் அருவருப்பையும் புண்ணியங்களின் மதிப்பினையும் அவர்களுக்கு உணர்த்தும்படி எனக்கு சொன்னார். ஆனால் இவற்றையெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு ஒரு புறம் பயமும் மறுபுறம் குழப்பமும் ஏற்பட்டது. நான் ஒரு ஏழை எளிய சிறுவனாக இவர்களிடம் இறைவனை பற்றி பேசுவதற்கு என்னால் முடியாது என்று சொன்னேன். அப்போது சண்டையிடுவது, கத்துவது எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு அவர்கள் அந்த மனிதரை சூழ்ந்து நின்றார்கள். செய்வதறியாது நான், முடியாத இவற்றை செய்ய எனக்கு கட்டளையிடுவதற்கு நீங்கள் யார் என்று கேட்டேன். முடியாத இவற்றை கீழ்ப்படிதலாலும் அறிந்து கொள்வதாலும் நீ முடித்து காட்ட வேண்டும். இதற்காகவே நான் உனக்கு ஒரு ஆசிரியரை தருவேன். அவரது வழிகாட்டுதலின்படி நீ ஞானமுள்ளவனாக இருப்பாய். அவளது துணையன்றி எல்லா ஞானமும் மடமையா. நீர் யார் என்று கேட்டதற்கு, ஒரு நாளில் மும்முறை உனது அன்னை யாரை வாழ்த்தச் சொல்லியிருக்கிறாரோ அவளது மகன்தான் நான் என்று சொன்னார். எனது அன்னை தெரியாதவர்களிடம் பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னதற்கு, எனது அன்னையிடமே எனது பெயரை கேள் என்று சொன்னார். அங்கு மிக அழகிய வெண்மையான ஒளிரக்கூடிய ஆடைகளை அணிந்த ஒரு பெண்மணியை கண்டேன். நட்சத்திரங்களையும் அவரது வெண்மை மிஞ்சியது. குழம்பிய என்னை கனிவுடன் பார்த்து தன்னிடம் அழைத்து அரவணைத்து சுற்றிலும் நோக்கி இங்கே பார் என்று சொன்னார். அப்போது அங்கு சண்டையிட்டு கொண்டிருந்த இளைஞர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள். அவர்களுக்கு பதிலாக காட்டு விலங்குகள் அங்கே இருந்தன. நீ தாழ்ச்சியுடன் வலிமையாக ஆற்றலுடையவனாக மாற வேண்டும். இந்த விலங்குகளுக்கு நிகழ இருப்பதை நீ இந்த சிறுவர்கள் வாழ்விலும் நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னார். அந்நொடியில் அந்த காட்டு விலங்குகள் எல்லாம் மறைந்து அந்த இடத்தில் செம்மறி ஆடுகள் தோன்றி அந்த நபரையும் அந்த அன்னையையும் சுற்றி வந்து அவர்களை வரவேற்றன. மிகவும் குழம்பியவனாய் நான் என் கனவிலேயே அழத் தொடங்கினேன். அந்த அன்னையை பார்த்து, எனக்கு ஒன்றும் புரியவில்லை, எனக்கு விளக்கி கூறுங்கள் என்று சொன்னேன். அந்த அன்னை என் தலை மீது கைகளை வைத்து கனிவுடன், சரியான நேரத்தில் நீ அனைத்தையும் புரிந்து கொள்வாய் என்று சொன்னார். அப்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டதனால் நான் விழித்து கொண்டேன்.